Chai with Chitra, Social Talk. அப்படியா, இது எனக்கு தெரியாதே அப்படின்னு அது வரைக்கும் அவருக்கு அந்த விஷயம் தெரில. அப்புறம்தான் ஒரே நாளில் திருக்கழுக்குன்றத்துலேயும் லாயிட்ஸ் ரோட்லேயும் கூட்டம் போட்டு சொல்கிறாரு. அப்போ அவர் படிப்படியாக இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் இனி வந்து வேறு வழி இல்லைன்னும் போது, சரி நம்ம ஏதாவது ஒரு கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும்ன்றோம்ல, அந்த மாதிரி கணக்கு கொடுங்கன்னு கேட்க, கண்ணதாசன் சொல்கிறாரு, கணக்கு தானே குழுவை கூப்பிட்டு கொடுத்துருவோன்னு சொல்லு. அவர் வந்து தப்பாக கணக்கு போட்டார். அவரை வந்து பெரிய சாணக்கியன்லாம் சொல்கிறாங்க. நான்லாம் அப்படியெல்லாம் நினைக்கல. ஏன்னா எம்ஜிஆரையும் ஜெயிக்க முடியலை, ஜெயலலிதாவையும் ஜெயிக்க முடியலை, அப்புறம் என்ன அவர் பெரிய அரசியல் சாணக்கியன்? அப்படியெல்லாம் நான் நினைக்கல. இதுக்கு நாற்களி கிழிப்பாங்க நம்மளை கமெண்ட்டில். அது வந்து ஏன்னா ஜெயலலிதாவும் அவங்களுடைய தோல்விக்கு அவங்களே காரணம், கலைஞர் காரணம் கிடையாது. எம்ஜிஆரை வந்து தோக்கடிக்கவே முடியலை, அப்புறம் என்ன அவர் பெரிய கலைஞர்? நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதுதான். அப்போ இவ்வளோத்தையும் பார்த்துட்டு வந்த போதும் கண்ணதாசன் சொல்கிறாரு, இவர் 10 பேர் வருவாங்க அப்படின்றாரு, உள்ளே வச்சு அடின்றாரு அப்படின்றார். இவர் தனக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாரு. அது அப்படி இல்லை, எம்ஜிஆருக்கு செல்வாக்கு பெருகி போயிருக்குது, அது தோணலை. ஆனால் என்ன, கலைஞருடைய நட்பு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு நெஞ்சுக்கு நீதி போராட்டம், அந்த இது நீதி கேட்டு நெடும்பயணம் போகும்போது கூட அவருக்கு காலில் கொப்பளம் வரவும் எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு மருத்துவக்குழு அனுப்பவா, வேறு போராட்ட முறையை கையாளக்கூடாதா, இப்படியே நடக்கணுமா அப்படின்லாம் கேட்குறாரு. அவருக்கு வலிக்குமேன்னு இவருக்கு பதறுது, வேறு ஏதாவது செய்யலாமே அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இவர்கிட்ட பார்க்க வர்றவங்களாம் அங்கே பார்த்தீங்களான்னு கேட்குறாருல்ல. அந்த மாதிரி அவருக்கு உரியதை ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள்னு பைபிளில் சொன்ன மாதிரி அந்த ஒரு கணக்கு வழக்கம் நடக்குது. அவங்க பிள்ளைகள் வந்து ஒரு சிக்கலில் மாட்டும் போது, கலைஞருடைய பிள்ளைகள் வந்து சில சிக்கலில் மாட்டும் போது எம்ஜிஆர் வந்து அந்த நேரம் உதவுறாரு, டக்குன்னு எடுத்து விடுறாரு. அப்படி எந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து கலைஞரையோ கலைஞருடைய பிள்ளைகளையோ விட்டு கொடுத்ததே கிடையாது. கடைசி வரைக்கும் அவர், அதான் நான் சொல்கிறேன்ல, நட்பும் ஈயையும் தயையும் ஈகையும் பிறவிக்கணும். அவ்வையார் சொன்ன மாதிரி அவர் நட்பு பாராட்டினது வந்து அவருடைய பிறவி குணத்தை காட்டுது. அவர் நட்பில் வந்து மிகச்சிறந்த மனிதர். கடைசி வரைக்கும் கலைஞரை வந்து ஒரு போட்டியாளராக தான் பார்த்தாரே தவிர, அப்படியா அரசியலில் வந்து என்னை வெளியேற்றிட்டியா பாரு, நான் ஒரு கட்சி ஆரம்பித்து உனக்கு நேரம் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு ஹெல்த்தி காம்படிஷனில் தான் அவர் நினச்சார். காலி பண்ணணும், திமுகவை காலி பண்ணணும்லாம் அவர் என்றைக்கும் நினச்சதே கிடையாது. அவருக்கு என்ன, இவ்வளோ நாள் நம்ம கருப்பு சிவப்பு போட்டே கருப்பு சட்டக்காரனாகவே பாட்டு பாடிட்டோம். இப்போ எந்த படத்துலையும் தத்துவ பாட்டு பாருங்கள், அவர் கருப்பு சட்டை போட்டு தான் பாடுவார் இல்லையா? அப்படின்னா என்ன, கருப்பு சட்டக்காரன்னு காட்டுறதுக்கு, திமுகவின் பிரதிநிதின்னு காட்டுறதுக்கு. இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால அவர் அண்ணா திமுகன்னு அண்ணா பேரை முன்னாடி போட்டு அந்த திமுகன்றதை வச்சதுக்கு காரணம், அந்த கருப்பு சிவப்பு கொடி வச்சதுக்கு காரணம், அவர் படத்தினுடைய கொள்கைகள் அப்படியே வரணும். அது இல்லைன்னா அந்த படங்கள் அவ்வளவும் பொட்டிக்குள்ளே போயிடும் இல்லையா? அதை பார்த்தா ஒன்றும் மீனிங்லெஸ்ஸாக போயிடும். அதனால அவர் அந்த இதை எடுத்தாரே தவிர திமுகவை காலி பண்ணணுன்ற நோக்கம் அவருக்கும் கிடையாது. அவர் கடைசி வரைக்கும் நல்ல நட்போடு தான் இருந்திருக்காரு, நல்லா தான் இருந்தார். ஆனால் அவர் தான் நல்ல நட்புணர்வோடு இருந்தார். கலைஞர் வந்து அவ்வளவு நட்புணர்வோடு எம்ஜிஆர்கிட்ட இருந்தாரான்னு எனக்கு தெரில. சிவாஜிக்கிட்டேயும் அப்படி தான். எம்ஜிஆரும் சிவாஜிக்கு இடையிலான நட்புன்றது ஒரு பொது எதிரி வரும்போது 2 பேரும் கூடி பேசி முடிவு பண்ணுறது, ஒரு பொது பிரச்சனை. இப்போ குமுதம் வந்து யார் சிறந்த நடிகர், என்ன காரணம்னு ஒரு போட்டி வைக்கிது. இதனால் வந்து எங்கள் ரசிகர்களுக்குள்ளே குழப்பம் வரும், அடிதடி சண்டை வரும், வைக்காதீங்கன்றாரு எம்ஜிஆர். சொல்லிவிட்டு சிவாஜி கணேசன்ட்டையும் சொல்லி, நீயும் ஒரு அறிக்கை வெளியிடு, நானும் ஒரு அறிக்கை வெளியிடுறேன், நம்ம ஆட்கள் வந்து அடிபட்டு மண்டையை உடை செத்து போயிடுவாங்க அப்படின்ன உடனே சிவாஜியும் ஒப்ளைஜ் பண்ணுறாரு. எம்ஜிஆர் சொன்ன உடனே அதே மாதிரி செய்கிறாரு. அப்படி சில விஷயங்களில் 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. ஃபேமிலி விஷயங்களில் 2 பேர் ஒற்றுமையாக இருக்காங்க. அதான் அந்த சாந்தி அந்த அம்மா பேர் கமலா தியேட்டர் தஞ்சாவூரில் திறக்கும் போது எம்ஜிஆர் ரசிகர்களும் சிவாஜி ரசிகர்களும் கொந்தளிப்போடு நிற்கிறாங்க. எம்ஜிஆர் சிவாஜி மேடையில் இருக்கும்போது, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க, நாங்கள் சேர முடியாதியா, நாங்கள் பிறவி பகைஞர்கள். ஒரு தடவை ஒரு ரசிகன் வந்து எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாப்புல, எம்ஜிஆர் ரசிகர்கள் ஏதோ வந்து எம்ஜிஆர்கிட்ட பார்த்து பேசும்போது எம்ஜிஆர் வந்து, இந்த ரசிகர் மன்றம்லாம் வேண்டாம் கலைச்சிருங்க அப்படின்றாரு. அதை சொல்ல நீங்கள் யார் அப்படின்ட்டேன். அதை சொல்ல நீ யார், நடித்தா நடித்ததோடு போய்கிட்டே இரு, ரசிகர் மன்றம் வைக்கிறதும் வைக்காதும் எங்கள் பாடு அப்படின்ட்டேன். அப்படியே அசந்து போயிட்டார். அப்போ தான் பார்க்குறார், ரசிகர்கள் வந்து நம்மளை வந்து
ரொம்ப தீவிரமாக நினைக்கிறாங்க. நம்ம வந்து இவங்கள வந்து நல்ல வழியில் பயன்படுத்தணும். இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தானங்க இது வெயில் நேரத்தில் தண்ணி வைக்குது, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்கு கொடுக்குறாங்க, 4 நோட்டு கொடுப்பாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, ஒரு 100 ரூபா சேலை எடுத்து கொடுப்பாங்க, ஒரு வேட்டி துண்டு கொடுக்குறாங்க. அவங்களால முடிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நல பணிகளில் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் மட்டும் செய்யலை, தன்னுடைய ரசிகர்களையும் அந்த மாதிரி நல்ல வழியில் கொண்டு வர்றாரு. இன்றைக்கும் நீங்கள் யார்கிட்டையாவது கேளுங்க, நான் வந்து பீடி சிகரெட் குடிக்க மாட்டேன் மேடம், எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிடுவேன், நான் எம்ஜிஆர் ரசிகன் மேடம் அப்படின்பாங்க. அஜித் வீட்லையா ஒரு எம்ஜிஆர் படம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து கூலி வாங்க மாட்டேன்ட்டாராம். ஒரு பெரிய ஸ்லாபை தூக்கிட்டு வந்து ஒரு 3 சக்கர வண்டியில், எனக்கு கூலி வேணாம் சார் உங்கள் வீட்டில். அஜித் வீட்டில் இல்லை, வேற ஒரு ஆள் வீட்டில் எம்ஜிஆரோட அவர் நிற்கிற படம் இருந்துச்சான். ஐயோ நீங்கள் எம்ஜிஆருக்கு வேண்டியவங்களா, அப்போ கூலி வேணாம். இவன் அங்கேருந்து மிதிச்சு கொண்டு வந்திருக்கான், ஆனால் எம்ஜிஆருக்காக அந்த கூலியை விட்டு கொடுக்குறான். எம்ஜிஆருக்கு வேண்டியவங்கன்னா நம்ம வந்து வாங்கக்கூடாது. அந்த மாதிரி இப்போ ஒரு ஆள் 1 ரூபா வடை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கா. அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கான், நான் எம்ஜிஆர் ரசிகனுங்க, எடுத்தடுப்பில் சொல்கிறாரு, என்னால் எம்ஜிஆர் அளவுக்கு உதவ முடியாது, ஆனால் நான் ஏதோ என்னால் முடிஞ்சது, எனக்கு குறைஞ்ச லாபம் போதும், நான் வெங்காயம் கூடுதல் விலை விற்ற காலத்திலேயே நான் 1 ரூபாய்க்கு தான் வடை விற்றேன், அந்நேரம் நான் 2 ரூபான்னு ஏற்றிருக்கலாம், அப்புறம் குறைச்சிருக்க மாட்டாங்கல்ல, எல்லோரும் அப்படித்தானே, ஒரு நேரம் ஏறிட்டா இறங்காது, ஆனால் நான் விற்கலை, நான் எம்ஜிஆர் ரசிகன். இப்போ கருணாஸ் நிறையா உதவி செய்கிறார். நம்ம தமிழ் நடிகர்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, அந்த எம்ஜிஆர் லெகசி இஸ் கேரிட் ஃபார்வர்டு. மற்ற நடிகர்களில் அந்த இது கிடையாது, மற்ற சினிமா ஃபீல்டில். இங்கே யாருக்காவது முடியலைன்னா உடனே சிவகார்த்திகேயனோ அந்த சின்ன நடிகர்களை சொல்கிறேன், ஒரு விஷாலோ அல்லது யாரோ, கருணாஸு, இப்போ பாலா, அந்த விஜய் டிவி பாலா, ஏகப்பட்ட உதவிகள். அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம சூரி ஹோட்டல் வச்சு நிதானமான லாபத்துக்கு நடத்துகிறாரே, இவங்க எல்லாரும் எங்கேருந்து இதை படிச்சுக்கிறாங்க? எம்ஜிஆருக்கு கிடைச்ச நல்ல பேரில் இருந்து தான் அது அவங்கள அறியாமலேயே அவங்க மனசுக்குள்ளே வந்துடுது. இப்போ கருணாஸ் சொல்கிறார், நான் ஒரு 10% எம்ஜிஆர் அளவுக்கு செய்ய முடியாது, எங்கள் அம்மா எம்ஜிஆர் ரசிகை. அப்போ அம்மா எம்ஜிஆர் ரசிகைன்னா பிள்ளை எம்ஜிஆர் ரசிகராக வரும், பிள்ளைய எம்ஜிஆர் மாதிரி வளர்ப்பாங்க, அவர் அளவுக்கு செய்ய முடியாது, ஒரு 10% நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த லெகசி, அந்த தர்மம் செய்தல் அப்படின்றது எம்ஜிஆர்கிட்டருந்து வருதில்லை. இதை விட என்ன சார் ஒரு பெரிய தலைவருக்கு வேணும்? அவர் வந்து ஒரு வழிகாட்டி செய்கிறாருல்ல. இன்றைக்கி அவரை பார்த்து இத்தனை தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா உடனே நடிகர்கள் தே கம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப். நான் இவ்வளவு தர்றேன், நான் இவ்வளவு தர்றேன்றாங்க. இதை மற்ற ஃபீல்டில் தெலுங்கில் அங்கெல்லாம் பார்க்க முடியாது, தனிநபர் உதவி செய்வாங்க. ஆனால் ஒரு ஆஸ் அ ஃபீல்டு, இப்போ மலையாளத்தில் மம்முக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார், சுவாசியில் தீ விபத்து வரும்போது அவர் ஊர் மருந்தெல்லாம் அனுப்பி விட்டார், அவர் கம்பெனி களிம்பெல்லாம் தனிப்பட்ட முறையில் செய்யலாம். ஆனால் எல்லாரும் நம்ம செய்யணும், நம்ம கடமைப்பட்டிருக்கோம், நம்ம மக்களை நம்பி பிழைக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு மற்றவங்களுக்கு கிடையாதுல்ல. அது தமிழ் திரையுலகத்தில் மட்டும்தானே இருக்குது. அதனால தான் அவர் வந்து ஒரு ஃபினாமினன், அவர் தலைவர்ன்றதை விட அவர் ஒரு தெய்வ நிலைக்கு போயிட்டார். அப்போ மனுஷன் வாழ்கிற வரைக்கும் சில குற்றம் குறைகள் தெரியும் சார், அப்புறம் கொஞ்ச நாளாக கொஞ்சம் குற்றம் குறைகள் மறையும், அப்புறம் போக போக நல்லது மட்டும்தான் நிற்கும், நல்லது செஞ்சுருந்தால் அது மட்டும் நிற்கும். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக இருந்து அரசியலில் வந்து மிகப்பெரிய ஆளாகி அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 11 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டவர். அதை ஒட்டி பல நடிகர்கள் இன்றைக்கி அரசியலில் வந்து அடியெடுத்து நினைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறேன்? அதெல்லாம் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை. ஒரு ஆள் கூட வர முடியாது, ஒரு ஆள் கூட. ஈவன் விஜயகாந்த் கூட வராததுக்கு காரணம் அவருக்கு இருந்த சில பழக்க வழக்கங்கள், அவங்க மிஸ்ஸஸோட சப்போர்ட் இல்லாதது, நண்பர்களோட சேராமல் அவங்க குடும்ப கேபினெட் மாதிரி கட்சி நடத்தினது. எம்ஜிஆர் அப்படி நடத்தலைல. எம்ஜிஆர் வந்து இப்போ பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு இடத்துல பார்க்குறாரு, நீங்கள் இன்ஜினியராக நீங்கள் எங்கள் கட்சிக்கு வாங்க, வந்து மக்களுக்கு நன்மை செய்ய எனக்கு உதவுங்க அப்படின்றாரு. அப்படி படித்தவங்களெல்லாம் தன் கட்சிக்கு வர சொல்லி தன்னோட இருந்து எம்எஸ் உதயமூர்த்தியை கூப்பிட்றாரு. அப்போ அவர் கூட இருந்தவங்களாம் எம்எஸ் உதயமூர்த்தி வந்து ஒரு தவறான வழிகாட்டி, அவர் நீங்கள் இவரோடெல்லாம் போகாதீங்க, நீங்களே சிஎம் ஆகக்கூடிய தகுதி உடையவங்க அப்படின்னு சொல்லி அவரை மனசை கலைச்சி விட்டுறேன். அப்போது எம்ஜிஆர் வந்து எப்படின்னா மக்களை வந்து நேசித்தார். அவர் சொன்ன மாதிரி நான் மக்களோடு நின்று மாளிகையை பார்க்கிறேன்னு சொன்னது முக்காலும் உண்மை. அது கண்ணதாசன் மட்டும்தான் அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர். அவர் அரங்கம் அந்தரங்கம் எழுதினார், என்னென்னவோ எழுதினார், அவருக்கு நாரை கிழிச்சார். ஆனாலும் எம்ஜிஆருக்கு தெரியும் இவர் மனசில் தோன்றதை சொல்கிறாரு, இவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உத்தமர் அப்படின்றது எம்ஜிஆருக்கு தெரியும். இன்றைக்கி அவருக்கு பிடிக்கலை. சரி, இப்போ அவங்க அன்னை மகிட்ட சொல்லுவாராம் ஜெயந்தி கண்ணப்பன்ட்ட, அவர் கண்ணப்பன் சார்கிட்ட, ஏன் அவங்க சித்தப்பா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு போகிறான். இவங்க 2 பேர்கிட்டையும்
ஏன் உங்கள் சித்தப்பா அப்படி பேசுகிறாரு, ஏன் இப்படி எழுதுறாரு, நான் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அதை படிக்கிறதில்ல, படித்தா நமக்கு மனசு வந்து ஒரு இது வரும் அப்படின்னு வித்தியாசமாக தோணுன்னு நான் படிக்கிறதில்ல, ஆனால் ரொம்ப மோசமாக எழுதுறாருன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவர் பேரில் இருக்க அந்த இது கெட்டு போயிடும். அதனால தானே அவருக்கு அரசவை கவிஞர் பட்டம் கொடுக்குறாரு. அப்போ என்னென்னா, எம்ஜிஆர் வந்து உள்ளார்ந்த மனதோடு மக்களை நேசித்தார். மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இது செய்கிறதுனால மக்களுக்கு என்ன நன்மை அப்படி கேட்பாராம். ஒரு திட்டம் கொண்டு வரும்போது இது செஞ்சால் மக்களுக்கு என்ன நன்மை, இல்லைங்க சார் இந்த என்னது பைலட் கிளப்பு ஒன்று ஆரம்பிக்கணும்னு நாங்களாம். இவர் ஏரோப்ளேனில் ஒரு நாள் போகும்போது உங்களுக்கு எதுவும் வேணும்னா சொல்லுங்கன்னு உள்ளே போய் அந்த காக்பிட்டில் நின்று கேட்டிருக்காரு. ஒரு பைலட் ட்ரைனிங்கே இங்கே இல்லை தமிழ்நாட்டில், பெங்களூர் தான் போக வேண்டியது இருக்குது ஏரோநாட்டிக்ஸ் ட்ரைனிங், இங்கே ஒன்று ஆரம்பிக்கலாம், அதனால் மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்குமான்னு. அவங்க சிரித்தாங்களாம். ஏரோப்ளேன் ஓட்டுறதுல மக்களுக்கு பார்ப்போம், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்களை முதல்ல கொண்டு வருவோம், அப்புறம் இதை செய்வோம், நான் யோசிக்கிறேன் அப்படின்னார். அதே மாதிரி அவர் வந்து இப்போ இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வரும்போது எவ்வளவு அதிகாரிகள் வந்து அவரை இன்சல்ட் பண்ணாங்க. எவ்வளோ வேணும், 100 கோடி தர்றேன், அதை செய்கிறோம், அவ்வளோதான். பசிக்கு சோறு போடணும், உன் பொருளாதாரம்லாம் எனக்கு தேவையில்லை, வெங்காயம் தூக்கிட்டு போ அப்படின்ட்டார். செய்தார்ல. அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல கவர்மெண்ட் ஸ்கீமுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்புறம் சாராய கடை நடத்தினா தான் சத்துணவு கொடுக்க முடியும் அப்படின்னு இதை நியாயப்படுத்தினாங்கல்ல, அதெல்லாம் அப்புறம். ஆனால் அது வரைக்கும் அவர் ஆரம்பித்து வச்சார்ல, இன்னைக்கு வரைக்கும். முதல் தோல்வியப்போ கலைஞரே புரிஞ்சுக்கிறாரு, நம்ம சத்துணவை பற்றி பேசக்கூடாது, பேசுனது தான் தப்பு இந்த தடவை, இல்லைன்னா இந்த தடவை ஜெயிச்சிருப்போம்னு அவருக்கு புரியுது. அது வந்து மக்களோட ஊறி போயிருச்சு அந்த திட்டம் அப்படின்னு. ஊறி போனதுக்கு காரணம் ஆண்கள் கிடையாது, பெண்கள். பெண்கள் வந்து அதை முழுக்க வரவேற்றாங்க. அந்த நேரம் வந்து அர்ஜன் பெண் குழந்தைகளுடைய வரவு அதிகமாச்சு பள்ளிக்கூடத்துக்கு. அது வரைக்கும் பெண்கள் வந்து பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு, அதெல்லாம் போக வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாக கிராமத்திலே சொல்லுவாங்க. அதுவும் அரிஜன் பிள்ளைகள் வந்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஒடுக்கப்பட்டவருடைய குழந்தைகள் வந்து அது வரைக்கும் பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருந்தது. அப்போ வந்து இந்த தாய்மாருக்கு எம்ஜிஆர் மேலே இருந்த அபிமானம், எம்ஜிஆர் சோறு போடுறாரு, எம்ஜிஆர் சாப்பாடு போடுறாரு அப்படிம்பாங்க. அதை கூட சிலர் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் போடுது, உங்கள் எம்ஜிஆர் ஒன்றும் போடலை அப்படின்வாங்க. ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு எம்ஜிஆர் சாப்பாடு போடுறாரு, அப்போ நம்ம அதை என்கரேஜ் பண்ணணும், நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக போய் உட்காடுறாங்க. அப்போ பெண்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்படி அந்த ஆதரவு வந்து பெருகியதற்கு காரணம் பெண்கள். அந்த சத்துணவு இன்றைக்கி ஏன் ஒரு ஸ்டாலின் வந்து காலையில் போடுறாரு, அப்போ அதுக்கு வரவேற்பு இருக்குன்றனால தானே காலையில் போடுறாரு. இல்லைனா இன்றைக்கி என்ன குறைச்சா சம்பாதிக்கிறாங்க. எல்லா ஹோட்டலும் நிரம்பி வழியுது, ரோடு ஃபுல்லாக ஹோட்டல் தான், யாரும் வீட்டில் சமைக்கிறதுல, ஹோட்டலில் தான் சனி ஞாயிறு சாப்பிட்றாங்க. சாயந்தரம் ஆனால் ஹோட்டலில் வாசலில் 200 பேர், அம்மன் கடை வாசல்லாம் ஒரு 200 பைக் நிற்கும். எல்லாரும் வடை, 2 வடையை சட்னியை பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு காப்பியை குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. 7-7:30 மணி வரைக்கும் பசி தாங்கும்ல. அந்த மாதிரி நல்ல சம்பாத்தியம் இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் காலையில் பிள்ளை சாப்பிடுதா, இந்த வீட்லையாவது பிள்ளை சாப்பிடுதா, தட்டாப்புட்டான்னு ஓடியாந்துருது. அப்போ அந்த மத்தியான சாப்பாடு அவர் போட்டதுக்கு இப்போ இன் அடிஷன் டு தட் இன்றைக்கி இவர் போடுறாரு. ஸோ எம்ஜிஆர் வந்து மக்களுக்காக நினச்சி செய்வார். சொல்லியிருப்பார், அரசியல்வாதிகிட்ட நீங்கள் வியந்து பார்க்குற விஷயம் எதுன்னும் போது அவர் ஒரு பதில் சொல்லியிருப்பார். அந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய அபரிமிதமான உழைப்பு, அந்த சுற்றுப்பயணம், அந்த மக்களை சந்திக்கிறது, அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறது வர்றதெல்லாம் சகிக்க முடியாது, ஆனால் அவங்க வந்து அதை பொறுத்துக்கிட்டு செய்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கூட்டத்துக்குள்ளே வர்றதோ அல்லது கொஞ்சம் உடல் நோக ஒரு 10 நிமிஷம் கூட உட்காரணும், ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு கேட்கணும் அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு முடியாது. அவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு நம்ம பேசணும், மற்றவங்க கேட்கணும், அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியில் வளர்ந்தவங்க. ஸோ அவங்க வரவே மாட்டாங்க. அவங்க மதியூக மந்திரிகளாக இருப்பாங்களே தவிர இந்த பொறுப்புக்கு வரமாட்டாங்க. இது மக்களை போய் பார்க்கணும்ல, கூட்டத்துக்குள்ளே நசுக்குப்படணும்ல, நசுக்குப்பட வரமாட்டாங்க. அடுத்து யார் அரசியலுக்கு வந்தால், பாக்கியராஜெல்லாம் சும்மா அந்த அல்லக்கைகை தூண்டி விட்டது நீங்கள் தான். அந்த நேரம் ஆரம் வீரப்பன் வேறு அவர் கொஞ்சம் பூஸ்டர் கொடுத்தாரு, அடுத்து நீங்கள் தான் அப்படின்ட்டு. அது பாலகுமாரன் சொல்லியிருப்பார், ஏதோ அடுத்த முதலமைச்சர் அவர் தான்ட்டு வசனத்தை பூரா திருத்தினாங்க. இந்த வசனம் போடாதீங்க, அன்னை அடுத்த சிஎம்மாக போகிறார், இந்த வசனம் போடாதீங்க, இந்த வார்த்தை வேண்டாம், அந்த வார்த்தை என்னையே பாடாப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மக்களுக்கு அவங்களுக்கும் தொடர்பே இல்லை. அப்புறம் வேறு யார் வந்திருக்கா, அஜித் வந்திருக்கணும், ஆனால் அஜித் அந்த வாய்ப்பை விட்டுட்டார். அவரும் ஒரு பிராமின் பின்னணியில் வந்தவர் தானே. அவங்கெல்லாம் வந்து மக்களுக்குள்ளே வரமாட்டாங்க, அவங்க தனித்து தான் இருப்பாங்க.
விஜய் எல்லாம் எனக்கு வந்து பெரிய ஆளாக வருவார்னுலாம் தோணலை. அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஒரு நெருக்கடியினால் அந்த கட்சி ஆரம்பித்து வச்சுருக்காரே தவிர அதெல்லாம் சாத்தியம் படுற மாதிரி எனக்கு தெரியலை. அப்புறம் விஜயகாந்த் நல்லா வந்திருக்கணும். விஜயகாந்த், ராமராஜன் இவங்கெல்லாம் வந்து அப்படியே மதுரைக்காரங்க, டிப்பிக்கல் மதுரைக்காரங்க, பழக்கத்துக்காக உசுரை கொடுக்குறவங்க. அப்படி இருக்கிறவங்க விஜயகாந்த் வந்திருக்கணும். ஆனால் அவருக்கு வந்து நல்ல அறிவுரை சொல்ல ஆள் இல்லை. இன்னொன்று, அவருக்கு தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது. எம்ஜிஆர் எங்கேயாவது நாக்க துருத்தி கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது முறைச்சி பார்த்துருக்கீங்களா? அடிப்பார். ஒரு தடவை மதுரையில் ஹோட்டல் வாசலில் யாரோ ஒரு போலீஸ்கார் வந்து ரசிகரை அடிக்க போனதுக்கு இவர் அடித்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அதனுடைய விளைவே வெளியே தெரியாது. அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அவரே தப்பு தானே நான் அடித்ததுன்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கிடுவார். இல்லை, அவங்க அந்த திசை பக்கமே வராமல் போயிடுவாங்க. நீங்கள் ஏறக்குறைய ஒரு எம்ஜிஆருடைய ரசிகை ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன், தீவிர ரசிகை. பத்மினி வந்து இன்னும் ஒரு 10 படம் எம்ஜிஆர் கூட நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஒரு 10 டான்ஸ் கொடுத்துருப்பாங்க. எம்ஜிஆரை பற்றி அவங்க பகிர்ந்துக்கிட்டதுல ஏதாவது முக்கியமான தகவல் உண்டா? இவங்க திருப்பதி போயிடுவாங்க, இவர்கிட்ட சொல்லாமலே போயிடுவாங்க. போயிட்டு காரு பிரேக் டவுன் அது இதாயிரும், ரிப்பேர் ஆயிரும். அப்புறம் அதை விட்டு இறங்கி ஒரு பஸ்ஸில் ஏறி இங்கே வந்து வீட்டுக்கு வந்தால் எம்ஜிஆர் அவங்க வீட்டுக்கு வந்து டிஃபன் கேரியர் கொண்டு வந்து வச்சு, அவங்களுக்கு நிறைய அக்கா தங்கச்சி இல்லை. ஜெயலலிதா வந்த பிறகு தான் இடுப்புக்கு கீழே டான்ஸு மூமெண்ட்ஸ் தெரியும். அவங்க அபிநய சரஸ்வதி, அவ்வளோதான். எம்ஜிஆர் குண்டு சுடப்பட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அதுக்கு பக்கத்து ரூமில் ஏதோ இவங்க அப்பா இருந்தாராம், ராஜா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி.